இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் வேறு யாரும் இருக்க முடியாது, இருந்தது கிடையாது. ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவதற்கு மனதில்லை, தைரியம் இல்லை. நீங்க தலைவர் கலைஞர் அவர்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து கொண்டு அந்த விவசாயிகளின் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இன்று விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியிலே நாம் பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்போடு பேச வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அரசியல்லாம் பேச விருப்பம் இல்லை. அதனால காவேரியில 69 யார் இருந்தாங்கன்னா பேச விருப்பம் இல்ல அப்படிங்கிறீங்க. பேசுங்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன், தலைவர் கலைஞரை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் வேறு யாரும் இருக்க முடியாது, இருந்தது கிடையாது. ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவதற்கு மனதில்லை, தைரியம் இல்லை. நீங்க தலைவர் கலைஞர் அவர்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரு அப்படியே எல்லாம் மாறிடும், மாற்றம் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்துக் கொண்டு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு மாற்றத்தை பார்த்து விட்டார்கள். தாங்க காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கம்பளியை கூட இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத இன்னைக்குதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொல்றாங்க, விவசாயிகளுடைய கடன் எல்லாம் நாங்க தள்ளுபடி பண்ணோம், ஆனா அவங்க அறிவிக்கவே இல்லைன்னு. இப்பொழுது கேட்டா ஏன் தள்ளுபடி பண்ணேன்னு கேட்டா ரிசர்வ் பேங்க் ஏத்துக்கலன்னாங்க. மேனிபெஸ்டோ கமிட்டியில நான் இருந்தேன். எங்களுடைய முதலமைச்சர், அன்று முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளை என்னன்னா, எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே அங்கே தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் எழுத வேண்டும். செய்ய முடியாததை வாக்குறுதியாக தரக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு இட்ட ஆணை, கட்டளை. அன்னைக்கும் ரிசர்வ் பேங்க் இத பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அதை கூட தெரிந்து கொண்டு அங்கே மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து கொண்டு அந்த விவசாயிகளின் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இன்று விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புரிதல் தமிழ்நாட்டிலே விரைவிலே இன்னொரு மாற்றத்தை, மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.